பிரைஸ் அலார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனில் இருந்து என்னோடே கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. பினகாசின் புத்திரரில் கெட்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியேல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோசின் புத்திரரில் ஒருவனான செக்கன்யாவின் புத்திரரில் சகேரியாவும் அவனோடே கூட வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற 150 ஆண் மக்களும், பரகாத் மோவாபின் புத்திரரில் செரகியாவின் குமாரனாகிய எலியோனாயும் அவனோடே கூட 200 ஆண் மக்களும், செக்கன்யாவின் புத்திரரில் யகசியேலின் குமாரனும் அவனோடே கூட 300 ஆண் மக்களும், ஆதினின் புத்திரரில் யோனத்தானின் குமாரனாகிய ஏபேதும் அவனோடே கூட 50 ஆண் மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய எசாயாவும் அவனோடே கூட 70 ஆண் மக்களும், செபதியாவின் புத்திரரில் மிகவேலின் குமாரனாகிய செபதியாவும் அவனோடே கூட 80 ஆண் மக்களும், யோவாபின் புத்திரரில் எகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோடே கூட 218 ஆண் மக்களும், செலோமித்தின் புத்திரரில் யோசிபியாவின் குமாரனும் அவனோடே கூட 160 ஆண் மக்களும், பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சகேரியாவும் அவனோடே கூட 28 ஆண் மக்களும், அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனானும் அவனோடே கூட 110 ஆண் மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபேலேத், ஏயேல், செமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களுடைய கூட 60 ஆண் மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதுவும் அவர்களுடைய கூட 70 ஆண் மக்களுமே. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிப், நாத்தான், சகேரியா, முசுல்லாம் என்னும் தலைவரையும், யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து, கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோடே எசாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதேனிமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு
நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செரேபியாவையும் அஸ்பியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து, ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை தற்காத்து கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படிக்கு நிறுத்து வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியையும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரேமோத்தின் கையிலும் பினகாசின் குமாரன் எலியாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின்படியேயும் நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. யெசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூயின் குமாரன் நொவதியாவும் என்கிற லேவியரும் அவர்களுடைய கூட இருந்தார்கள். அந்த நிறையெல்லாம் அக்காலத்தில் எழுதப்பட்டது. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்தின் நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவை எல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னத்துகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாய் இருந்தார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இதுல சொல்லப்பட்ட தானியேல் என்பவர் தானியேல் நூலை எழுதிய தானியேல் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 8ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் லேவியர் யாவரும் வராததுனால அவர்களில் சிலரை ஆகிலும் சேர்த்து கொள்வதற்காக முயற்சி எடுத்ததால எஸ்ராவினுடைய பயணம் தடைப்பட்டது, தாமதப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலும் நம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சரியான நேரத்துல அந்த ஊழியத்தை செய்யாட்டா ஊழியத்துல என்ன வரும்? சில பாதிப்புகள் வரும். அதனால குறித்த நேரத்துல நாம் அவற்றை செய்ய வேண்டும். கருமையான தெய்வ பிள்ளைகள், அதே போல 8ஆம் அதிகாரம் 21 33 வரைக்கும் சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தை இவங்க என்ன பண்ண வேண்டியிருந்ததான்? கால்நடையா கடந்து போக வேண்டியிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வழியில போகும்போது பல ஆபத்துக்கள் இருந்தன.
அதனால எஸ்ரா கர்த்தரை விசுவாசித்ததால அவன் படை வீரருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டான்னு ராஜாட்ட சொல்லிட்டாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உண்மையான பாதுகாப்பு எங்க இருந்து வரும்னா நம்ம கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். அதை உணர்ந்து இந்த எஸ்ரா என்ன பண்றாரு, ராஜாவை சார்ந்து வாழும்படியாய் ஜனங்களுக்கு அவன் உபதேசிக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து உபவாசித்து அவன் ஜெபிக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜெபிக்கிறதுனால, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஜனங்களை என்ன பண்றான், இவன் ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த உபவாசம் ஏன் அப்படின்னா, உபவாசத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம என்ன பண்ணணும், அதாவது நாட வேண்டும், 21ஆம் வசனம். அடுத்தது, ஆவிக்குரிய பாதுகாப்பும் நன்மைகளும் நமக்கு உண்டாகும்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த உபவாச ஜபத்துல நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அதாவது அந்த இடத்துல நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் அதிகாரம், அதுல பார்த்தீங்கன்னா 28:30 அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பொருட்களை நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாப்பது நமது கடமை. அதை கரெக்டா கணக்கு வைக்கவும், அதை என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தி அதில் கவனமா இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துல நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது எஸ்ரா தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை, உபவாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியம் தராலோ ரபி கரபா ரக்ஷபோலா ரபி கரபா தீனமா கரபா. அப்பா, இந்த நாளில் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, அப்பா தகப்பனே, உடைய பாதத்துல காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே எஸ்ரா இந்த அதிகாரத்துல சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பிரச்சனையை கண்டு கலங்காதபடி ஆண்டவரே உடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா, என்னென்ன பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கோ அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுங்க அப்பா. சமாதானம் இல்லாத குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபௌரியான் ஷால்பியோதரை. எக்ஸாம் எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளும், 10th +1 +2 எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பீராக. திருத்துறவங்க கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், உடைய பார்வையில கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்லையும் கூட சுகவீனமாய் பலவீனமாய் படுத்த படுக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படுக்கையை மாற்றி அமைப்பீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். டிப்ரெஷன்ல இருக்கிற அப்பா எத்தனையோ சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கப்பா. இந்த டிப்ரெஷன்ல இருந்து உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.